தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு என்பது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி இருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியில் மொத்தமாக 8 பூத்துகள் இருக்கிறது. 8 பூத்துகளும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்பது காலை முதலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது மாலை நேர வாக்குப்பதிவுக்கு ஒரு சில பூத்துகளில் மட்டுமே பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சரியாக 6 மணிக்கு இந்த பூத்துகள் அனைத்திலும் சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் அந்தந்த பூத்துகளுக்கு வந்து பார்வையிடக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்பொழுது தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் புஷி ஆனந்தும் கூட இங்கு வந்து நேரடியாக பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே காலையிலிருந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த அந்த வாக்குப்பதிவின் காரணமாக சென்னையில் மொத்தமாக தற்போது வரையிலும் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது 81.34% வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 82.24% வாக்கு என்பது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் மட்டுமே 81% கிட்டத்தட்ட வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையரும் கூட தெரிவித்திருக்கிறார், வாக்குப்பதிவிற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் வரிசையில் நின்றிருந்தால் இரவு 8 மணி ஆனாலும் கூட அவர்களுக்கு வாக்குப்பதிவு செய்வதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்படும் என்பதற்கான அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிலையில்தான் தற்பொழுது இந்த அசோக் நகர் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்பொழுது புஷி ஆனந்த் ஆய்வு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம். இந்த நிலையில் தான் தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கிறது. வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்தே வாக்குப்பதிவு மையங்களுக்குள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அசோக் நகர் பள்ளியை பொறுத்தவரையிலும் தற்போது வரையிலுமே பொதுமக்கள் யாரும் இல்லை. அனைவருமே வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பு பணியோடு இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் மூடப்பட்டு அந்த வாகனங்களில் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வர இருக்கிறோம். நேரலையில் வந்து கள்ள தகவல்களை பிரத்யேக காட்சியுடன் வழங்கியமைக்கு நன்றி செலினா. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள் வாக்காளர்கள். தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தகவல்களை விரிவாக வழங்குவதற்காக ராஜேஷ் நேரலையில் வந்திருக்கிறார். ராஜேஷ், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க வாக்குப்பதிவு நிலவரம் என்னவாக இருக்கு, சொல்லுங்க. சரவணன் வணக்கம். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்பது இங்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக இங்கு பிரச்சனைகள் என்பது எழுந்திருந்தது. அதனை உடனடியாக காவலர்கள் தலையிட்டு உடனடியாக அதை நிவர்த்தி செய்திருந்தார்கள். வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் பூத் வாரியாக சென்று கொண்டிருந்த பொழுது இந்த பூத்தில் தான் அந்த பிரச்சனை என்பது எழுந்தது. கள்ள ஓட்டு போடுவதற்கு திமுக முயல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தமிழிசை தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கு வந்த காவலர்கள் அவர்களிடம் பேசி அந்த வாக்குவாதத்தை எல்லாம் சரி செய்து அனுப்பி வைத்திருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 82% வாக்குகள் என்பது தற்பொழுது வரை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜனநாயக திருவிழாவை பொதுமக்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். என கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே 81% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது தற்போது வரைக்குமே. குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி அதிகபட்சமான அந்த வாக்குப்பதிவு என்பது இருக்கிறது. குறிப்பாக திருவிக நகர் தான் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்பது இருந்து நிலை வந்த நிலையில் அதை பின்னுக்கு தள்ளி தற்பொழுது மயிலாப்பூரில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக 72% வாக்குகள் என்பது மயிலாப்பூரில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்க முடிகிறது. காலை முதலே பொதுமக்கள் ஆர்வமாக தங்களுடைய வாக்குச்சீட்டை எடுத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இளைய தலைமுறையிடம் மிகப்பெரிய ஒரு ஆர்வமே பார்க்க முடிந்தது.
தற்பொழுது மயிலாப்பூர் தொகுதியிலும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவை ஒட்டி இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த போட்டியிடக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அந்த அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு முன்பாக அந்த வாக்குச்சாவடி பெட்டிகள் என்பது சீல் வைக்கப்படும். சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு இன்றே அனுப்பப்படும். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அந்த வாக்கு இயந்திரங்கள் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய சூழலை பார்க்க முடியும். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே 3 இடங்களில் வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல ராணிமேரி கல்லூரி உள்ளிட்ட 3 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கின்றன. இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு தான் தற்பொழுது இங்கு இந்த சீலிடப்பட்ட அந்த பெட்டிகள் என்பது அங்கு அனுப்பி வைக்கப்படும். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அது அனுப்பி வைக்கப்படும். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் 6 மணிக்கு முன்பாக வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் என்பது விநியோகிக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான அந்த வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்குமே அவர்கள் சிறப்பாக செய்திருப்பதாகத்தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களாகட்டும், வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்களும் தெரிவித்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்குச்சாவடி மையங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதையெல்லாம் அறிந்து அவர்கள் முழுமையாக அதனை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சில வாக்குச்சாவடி மையங்களில் எழுந்த அந்த பிரச்சனைகளை கூட காவலர்கள் தலையிட்டு அதனை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தில் இந்த ஜனநாயக திருவிழா என்பது நிறைவு பெற இருக்கிறது. சரவணன், களத்திலிருந்து நேரலையில் வந்து விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் வாக்களித்து வருகிறார்கள். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 4 நிமிடங்களே, சரியாக 3 நிமிடங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்காளர்கள் தீவிரமாக வாக்களித்து வருகிறார்கள். இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் வாக்காளர்கள் ஆர்வம் புரியாமல் வாக்குகளை அளித்து வருகிறார்கள். தற்போது விவரங்களை வழங்குவதற்காக ராகவேந்தர் இணைப்பில் வருகிறார். வணக்கம் ராகவேந்தர், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? வாக்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? நேரம் சொல்ல சொல்ல வாக்குப்பதிவு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, என்ன நிலவரம்? வணக்கம். நான் தற்போது வட சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில் இந்த வாக்குப்பதிவு மையத்தில் தான் இருக்கிறேன். இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணிக்கு தற்போது முடிவடைய இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களே, அதாவது 1-2 நிமிடங்களே தற்போது இருக்கிறது. இந்த வாக்கு பதிவானது நிறைவடையும் நிலையில் இந்த காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாக்குப்பதிவானது பல்வேறு இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடும் மற்றும் துறை இராணுவத்தின் பாதுகாப்போடும் நடைபெற்று இருக்கிறது. ஆங்காங்கே சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அதனை போலீசார் மற்றும் வாக்குப்பதிவு மைய தேர்தல் அதிகாரிகள் சரி செய்து உடனடியாக வாக்குப்பதிவானது நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த வாக்குப்பதிவு, சென்னையில் மட்டும் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்று கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் இந்த பதிவானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நடைபெற்ற இந்த இதில் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்கும் மற்றும் போலீசார் உள்ளே வாக்குச்சாவடிக்குள் உள்ளே வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடாது என்றும் டிஜிபி உத்தரவை. ராகவேந்தர், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.